தமிழ்நாட்டிலே இபிஎஸ் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு அவர் முதலமைச்சராக இருக்காரு, 3 பேர் டெப்யூட்டி சிஎம்மாக இருக்காங்க. உதயநிதியோட இந்த உயர்வு மட்டும் ஏன் இவ்வளவு விவாதத்துக்கு உள்ளாக்கப்படணும்? உதயநிதி முதல்வரோட மகனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாகுது. இதுவே வேற ஒருத்தர் ஒரு கொடுக்குறதாருன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உதயநிதி பிக்சரில் இல்லை வச்சுக்கோங்க, அவர் துரைமுருகனுக்கு கொடுக்குற வச்சுக்கோங்க, யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சீனியர் மோஸ்ட், அவர் முதல்வர் கரெக்டாக தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ யாரோ உதயநிதி பேரை கோத்து விட்ருக்காங்க. இதில் உதயநிதி கொடுத்தா உடனே சைமல்டேனியஸாக துரைமுருகனுக்கு கொடுப்பாங்க. 2 பேரையும் ஏன்னா அவர் ரொம்ப சீனியரு, அவருக்கும் கொடுத்துட்டு இவருக்கும் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளியில் இருக்கிறவங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள, கட்சிக்கு வெளியில் கூட யாரும் முழுமுழுக்க மாட்டாங்க. இப்போ ராமதாஸோ பிரேமலதாவோ எதுவும் பேச மாட்டாங்க, சீமானோ எதுவும் பேச மாட்டாங்க, அவங்க வாயை அடைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட. இது யாரோ நடுவில் இந்த விஷயத்தை எதிர்கட்சிகளோ யாரோ கிளப்பி விட்ருக்காங்க. ஏன்னா துரைமுருகன் பேர் சீன்லேயே இல்லை, அவர் பேரை நடுவில் திடீர்னு உள்ளே வந்திருக்குன்னா அது எதிர்கட்சிகள் மூலமாக தான் வந்திருக்கு.